அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 2ஆம் தேதி திங்கள் கிழமை தேய்பிறை 16/6/2025. பஞ்சமி திதி பிற்பகல் 3:32 வரை. அதன் பிறகு சஷ்டி திதி. அவிட்டம் நட்சத்திரம் பின்னிரவு 1:13 வரை. அதன் பிறகு சதயம் நட்சத்திரம். மேல் நோக்கு நாள். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மிதுன லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதன், குரு பகவான், சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும், மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான், மேஷத்தில் சுக்கிரன். இன்று என்ன செய்யலாம்? திருமணம், சீமந்தம், உபநயனம் செய்ய, புது வேலையில் சேர, புது பதவி ஏற்க, வியாபாரம் தொடங்க, வாகனம் நகை வாங்க, குழந்தைக்கு காது குத்த, அன்னம் ஊட்ட, குழந்தையை தத்தெடுக்க, வீடுமனை வாங்குவதற்கு முன்பணம் தர மற்றும் பத்திரப்பதிவு செய்ய நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வெற்றிக்கு எந்த குறுக்கு வழியும் கிடையாது. நாம் தான் நடந்து நடந்து பாதை போட வேண்டும். ஆமாங்க, ஜெயிச்சிட்டிங்க, நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டேயும் இருக்கீங்க. ஆனால் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கீங்க, எவ்வளவோ தூரம் வியர்வையெல்லாம் சிந்தியிருக்கீங்க. ராப்பகலாகவும் நீங்கள் இன்னமும் உழைத்து கொண்டே தான் இருக்கீங்க. ஆமாங்க, அதனால தாங்க குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்காமல் பொறுமையாக முன்னேறினாலும் பரவாயில்ல, பொறுப்பாக இருந்து நேர்வழியில் போய் முன்னேறுன்னு சொல்லி அதிகமாக ஆசைப்படாமல் அதிகமான உழைப்பால் பெரிய அந்தஸ்தில் இருந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாருங்க. அதனால் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. சகோதரங்களுக்குள் இருந்து வந்த சின்ன சின்ன சங்கடங்கள் அதெல்லாம் சரியாகி பரஸ்பரம் பாசம் அதிகரிக்குங்க. வீடுமனை வாங்கிறது, விற்கிறது, முன்பணம் கொடுத்து அக்ரிமெண்ட் போடுறது, பத்திரப்பதிவு செய்கிறதுன்னு இன்றைய தினம் நீங்கள் பரபரப்பாகவும் இருப்பீங்க. நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்றைய தினம் கலந்துக்கிட்டு பழைய சொந்த பந்தங்களையும் பார்த்து சந்தோஷப்படுவீங்க. உங்களுக்கு ஆதரவாக சூரியன் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. ஆனி மாதம் பிறந்தாச்சு, 3ஆம் இடத்துல சூரியன் வந்து உட்கார்ந்துட்டாரு. அதனால் புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. தடங்கல்கள் எல்லாமே விலகுங்க. வியாபாரமும் இன்னைக்கு அமோகமாக இருக்குதுங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகி உத்தியோகத்தில் புது பொறுப்புகள் அதெல்லாம் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் சூரியன் 3ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்ததுனால அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாகவும் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருந்து கொண்டிருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, முடியாதவர்கள்தான் அடுத்தவர்களை பற்றி விமர்சிப்பார்கள். முடியும் என்று நினைப்பவர்கள் அடுத்ததை நினைத்து அடுத்ததை நோக்கி பயணிப்பார்கள். நீங்கள் எப்பொழுதுமே முடியும்னு நினைக்கிறவங்க. அதனால தாங்க
நம்மால் முடியும், நாம ஏன் அடுத்தவங்கள குறை சொல்லிக்கிட்டு, நாம ஏன் அடுத்தவங்க பேச்சை பேசிக்கிட்டு, நம்ம வழியை நம்ம பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் தான் தொடங்கிய வேலையை செயலை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லது நடக்கும். பணவரவும் இன்றைக்கி பரவாயில்லைங்கிற மாதிரி திருப்திகரமாக இருக்கும். கடந்த ஒரு மாதமாக உங்கள் ராசிக்குள்ளார உட்கார்ந்து உங்களை பாடாப்படுத்தின சூரியன் இப்போது வெளியில் வந்துட்டாருங்க. உங்கள் ராசியை விட்டு 2ஆம் இடத்துக்கு வந்துட்டாருங்க. அதனால் இந்த மாதம் ஆனி மாதம் முழுக்க உங்களுக்கு அருமையாக இருக்கும். ஆனால் இனிமேலாம் நீங்கள் கராராக பேச ஆரம்பிச்சிருவீங்க. யாராக இருந்தால் என்னங்க, இருக்கிறத சொல்லிட வேண்டியதானே அப்படின்னு உங்களுக்கு நீங்களே நியாயமாகவும் சொல்லிப்பீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. கண் பார்வை மட்டும் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா 2ஆம் இடம் நேத்திரஸ்தானம், அதில் சூரியன் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால பார்வையை கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. சிலர் வந்து அந்த முகக்கண்ணாடி மூக்கு கண்ணாடி மாத்திரை மாதிரி கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி லேசாக பல்வலியும் வந்து விலகுங்க. ஆனாலும் அந்த வைகாசி மாதத்தை விட இன்று அதாவது நேற்று பிறந்திருக்கக்கூடிய அந்த ஆனி மாதம் உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே விற்று தீரும். உத்தியோக வகையில் உங்களுக்கு எதிராக இருந்தவங்கள்லாம் கொஞ்சம் மனசு மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கை ஓங்கி கொண்டே போகுங்க இந்த மாதம் முழுக்க. அதே மாதிரி இன்றைய தினத்திலேயும் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. சந்திரன் சாதகமான வீடுகளில் பயணம் செய்கிறதுனால வியாபாரம் உத்தியோக விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி பரவாயில்லைங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப யோகமாக இருக்குது, அதிர்ஷ்டகரமாக இருக்குது. மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் முன்கோபம் செலவெல்லாம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, தலை முழுக்க அறிவோ, கை நிறைய பணமோ, வாய் நிறைய பேச்சோ தேவையில்லை. அன்பு நிறைந்த இதயமும், அன்பை கேட்கக்கூடிய காதுகளும், அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு நட்பும் தான் உண்மையான நிம்மதிக்கு தேவைப்படுகிறது. ஆமாங்க, இதிலெல்லாம் நீங்கள் எப்பயுமே ஆர்வம் காட்டுவீங்க. சிலர் அப்படியே அளந்து பேசுவாங்க, அளவுக்கு அதிகமாகவும் பேசுவாங்க, எதுகமோனையோடு பேசுவாங்க. ஆனால் அன்பு ஒன்றும் இருக்காதுங்க. அன்பை பற்றி மணிக்கணக்கில் பேசுவாங்க, ஆனால் அன்பு காட்ட மாட்டாங்க. நீங்கள் அப்படி கிடையாதுங்க. மணிக்கணக்கில் பேசுவதையெல்லாம் மறுத்து விட்டு மனதுக்குள் பேசக்கூடியவங்க, இதயம் முழுக்க அன்பை நிறைத்து வைத்திருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்கும். எதிர்பார்த்ததெல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்குங்க. உங்களுடைய ராசிக்குள்ளார சூரியன் வந்து உட்கார்ந்துட்டாருங்க. ஆனி மாதம் பிறந்தாச்சிங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டணும். ஏற்கனவே ஜென்ம குருவும் உங்களுக்கு நடந்துட்டுருக்குது. அது கூட இந்த சூரியன் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும், வேலை சுமை இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் வந்து தைரியஸ்தானாதிபதி சூரியன் ராசிக்குள்ளார வந்து உட்கார்ந்ததுனால மனசுக்குள்ளார ஒரு தெம்பு, தைரியம், வைராக்கியம் அதெல்லாமே வர ஆரம்பிச்சிருங்க. சூரியன் ராசிக்குள்ளார இருந்ததுனால உடம்பு சூடு கொஞ்சம் அதிகமாகும். அதனால் குளிர்ச்சி தரக்கூடிய உணவுகளை கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறது நல்லதுங்க. மற்றபடி இந்த ஆனி மாதம் முழுக்க உங்களுக்கு நல்லாயிருக்கும். இன்றைக்கும் ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதெல்லாமே கூடி வரும். சமூகத்தில் பெரிய பதவியில் இருக்கிறவங்க, அரசாங்கத்தில் பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க, அவங்க மூலமாக கூட சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குது. உணவு துணி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குதுங்க. நெருங்கிய நண்பர் வீட்டு திருமணம், காதுகுத்து விழாக்களில் இன்றைக்கி நீங்கள் கலந்துக்கிட்டு சந்தோஷப்படுவீங்க. வியாபாரத்தில் எல்லா வகையிலுமே இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் முன்னைய விட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி எல்லா வகையிலுமே நல்ல பேரும் உங்களுக்கு கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல், வேலை சுமை இருக்குங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது.
புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, விதைகள் தனக்கு தகுந்த இடத்தை தேடி முளைப்பதில்லை. விழுந்த இடத்திலேயே விருட்சமாக விஸ்வரூபம் எடுக்கின்றன. அதே போல் விழுந்த இடத்திலிருந்து எழுந்திருக்க பாருங்கள். ஆமாங்க, உங்களை சின்ன வயசில் எத்தனை பேர் உதாசீனப்படுத்தியிருக்காங்க, உதவாக்கரன்னு கூட சொல்லியிருக்காங்க, அவ்வளவையே தண்டச்சோறுன்னு கூட சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க முன்னால் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டிகிட்ருக்கீங்க. உழைப்பால் முன்னேறி காட்டின்ருக்கீங்க. உங்களை கேள்விக்குறியாக பார்த்தவங்க மத்தியில் ஆச்சரியக்குறியாக நீங்கள் அவதாரம் எடுத்திருக்கீங்க. எங்கும் எப்பொழுதும் விடாமுயற்சியால் வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பூசம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி நிதானமாக இருக்கணுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்ததெல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. ஆனால் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் எதிர்ப்புகள், போட்டிகள் இருந்துக்கிட்டே இருக்கும். வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. விவாதங்களை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். வியாபாரமாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்க. திடீர்னு அறிமுகமாகிறவங்கள நம்பாதீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் ஏதாவது கூப்பிட்டு அறிவுரை சொல்கிறாங்கன்னா அது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும். தெரியாத மாதிரி பவ்யமாக கேட்டுக்கிறது நல்லதுங்க. முடிஞ்ச வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிற அன்னைக்கு எதிர்த்து பேசுகிறத கொஞ்சம் தவிர்த்துட்டோம்னா நமக்கு எல்லா வகையிலுமே நல்லது நடக்குங்க. சாப்பாட்டு விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சந்திராஷ்டமம் அப்படின்னாலே உணவு கட்டுப்பாடு தேவைப்படுது. அதனால் அப்படி இருந்துட்டாலே வயிற்றுக்கோளாறு வராமல் கொஞ்சம் நீங்கள் ஆரோக்கியமாகவும் இருந்துட முடியுங்க. இன்றைய தினம் விஐபிகள் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. ஆனால் அவங்கக்கிட்டேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது. ஆனி மாதம் பிறந்தாச்சு, சூரியன் வேறு 12ல் மறைஞ்சிருக்கிறாரு. அதனால் சூட்சமான விஷயங்களை யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளாமல் ரகசியங்களை ரகசியமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, சில அன்புக்கு உறவோ விளக்கமோ உரிமையோ சொல்லிவிட முடியாது. அது அழகானது, அவ்வளோதான். ஆமாங்க, அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிலர் மட்டும் இருப்பாங்க. அவங்க யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க இதயத்துக்கு இதமானவங்க அப்படின்னு உள்ளுக்குள்ளார நீங்கள் சொல்லிப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் இதயத்துக்கு அன்பானவர்களை இதயத்துக்குள்ளேயே வைத்து கொண்டு அந்த இதயபூர்வமாக இன்பத்தை அனுபவிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதி செவ்வாயோட நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாருங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. உங்கள் ராசிநாதன் சூரியன் நேத்திலிருந்து ஆடி மாதம் பிறந்தாச்சு இல்லைங்களா, நேத்திலிருந்து 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சூரியன் குரு புதன்னு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தள்ளிப்போன பல விஷயங்கள் நல்ல விதத்தில் இனிமேல் நடக்கும். இந்த ஆணி மாதம் முழுக்க உங்களுக்கு அமோகமாக இருக்கும். எங்கே போனாலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அரசு காரியங்கள்லாம் நல்ல விதத்தில் நடக்கும். கோர்ட்டு கேஸு சாதகமாகும். வரவேண்டிய பணமும் உங்கள் கைக்கு வந்து சேரும். வியாபாரத்திலேயும் இனிமேல் உங்களுக்கு லாபந்தாங்க. இன்றைக்கும் லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு கரடு முரடாக இருந்த சில விஷயங்கள் அதெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்கும். நல்ல விதத்தில் சுமூகமாக முடியுங்க.
உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சந்திரனும் இன்னைக்கு சாதகமான வீடுகளில் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்கும். மூத்த சகோதர வகையில், அண்ணன் அக்கால் வகையில் சில உதவிகள் எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி சிலர் வெளிநாடு போகிறதுக்கான சூழல் இருக்குது. விசா கிடைக்கும், வெளிநாட்டு பயணமும் உண்டு. சிலருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, பதிலுக்கு பதில் என்று அடிதடியில் இறங்குபவர்கள் காயங்களைத்தான் பரிமாறிக்கொள்ள முடியுமே தவிர நியாயங்களை அல்ல. ஆமாங்க, அதனால தாங்க கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுன்னு முன்னாடியெல்லாம் நீங்கள் அடிதடியில் இறங்குனதெல்லாம் உண்டுங்க. ஆனால் அதெல்லாம் சரி வராது. அதெல்லாம் முரட்டுத்தனமானது. அதெல்லாம் நம்முடைய வேலை கிடையாது. நாம் அறிவுபூர்வமாக தான் யோசிக்கணும். ஆதாரபூர்வமாக தான் இருந்து சில வேலைகளை பார்க்கணும். கண்மூடித்தனமாக உட்கார்ந்து அதெல்லாம் செய்தோம்னா முன்னுக்கு வர முடியாதுங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் நியாயங்களை தேடிக்கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதுவும் மதியத்துக்கு பிறகு 6வது வீட்டுக்கு போகிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டு. சந்தோஷ செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருந்த சூரியன் நேற்றுலேருந்து 10வது வீட்டுக்கு உட்காந்துட்டாருங்க. அப்பா வழியில் சில உதவிகள் கிடைக்கும். அப்பா வழி சொத்துக்களும் உங்களுக்கு சேரும். பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வரும். அதுக்கெல்லாம் கூட உங்கள் பெயர் பரிசீலிக்கப்படும். அதே மாதிரி புது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு புதுசாக தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஏற்கனவே தொடங்கி அப்படியே நிற்குது அப்படின்னு சொன்னவங்க மறுபடியும் வேகம் எடுக்கும் தொழில் சொந்த தொழில், புது தொழிலில் இனிமேல் பரபரப்பாயிடுவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. வாடிக்கையாளர்களும் அதிகமானவங்க வருவாங்க. உங்கள் ராசிநாதன் புதனுடன் சூரியன் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு இன்றைக்கி செல்வாக்கும் அதிகரிக்குங்க. அதே போல் விஐபிகளாலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. ராகு உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறாரு. அதனால் சிலருக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுடைய ஆதரவு கிடைக்கும், உதவி எல்லாமே கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. இன்றைய தினத்தில் எல்லா வகையிலுமே நீங்கள் சாதிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக இருக்கும். ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரம் உண்டு. ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனைத்தும் கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. துலாம் ராசிக்காரர்களே, பிறரை குறை கூறி பெருமை கொள்ளும் எந்த மனிதனும் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் மனநிறைவுடன் வாழ்ந்ததாக சரித்திரமில்லை. ஆமாங்க, அடுத்தவங்களை தாழ்த்தி நம்மளை உயர்த்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கள பற்றி நாம் ஏன் அனாவசியமாக பேசிக்கிட்டு நம்மளை பற்றி நாம் பேசுவோம், நம்முடைய வருங்காலத்தை பற்றி நாம் யோசிப்போம்னு எங்கும் எப்பொழுதும் பிறருடைய விஷயத்தில் தலையிடாமல் தன்னைத்தானே பார்த்து கொண்டு தன் வழியை சீர்படுத்தி செல்லக்கூடிய செம்மல்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. செலவு தான் ஒரு பக்கம் இருக்குது. 9ல் குரு உட்கார்ந்துருந்தாலும் பெருசாக இன்னும் ஒன்றும் செய்ய காணுமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க. இப்போ லாபாதிபதியாகிய சூரியன் அந்த கிரகத்தில் உட்காந்துட்டார். எந்த கிரகத்தில்? 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற குருவோடையும் புதனோடையும் உட்காந்துட்டார். அதனால் குரு பகவானுடைய வேகம் இனிமேல் உங்களுக்கு அதிகமாகும்.
அவர் 9ஆம் இடத்துக்குரிய பலன்கள், பாக்கியம், அதாவது பணவரவு, செல்வாக்கு, அதெல்லாம் இனிமேல் அதிகமாக கொடுக்க ஆரம்பிப்பார். ஒரு இடத்த கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கலான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா பூமிக்காரகன் செவ்வாய் லாபத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நல்ல விலைக்கு அது போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. கூடுதலாக உங்களுக்கு லாபம் எல்லாமே கிடைக்கும். சூரியன் 9வது வீட்டில் பாக்யாதிபதி புதனோட சேர்ந்து உட்கார்ந்ததுனால வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வழிவகைகள் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு தெரிய வருங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. அதிகாரிகளும் ஆதரவாக பேசுவாங்க. சில ஆலோசனைகளையும் உங்களுக்கு அவங்க அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சனி பகவான் பிரபலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் திடீர்னு ஏதாவது பெரிய பண வரவு, திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், அதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை செய்கிற தொழிலில் திடீர்னு பெரிய ஆர்டர் கிடைக்கிறது, பெரிய கான்ட்ராக்டில் கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி ஏதாவது நல்லது எல்லாமே உங்களுக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உத்தியோகமும் இன்றைக்கி நல்லா இருக்குது. நெருங்கிய நண்பர்கள் வீட்டு கல்யாணம், காதுகுத்து விசேஷங்களில் கலந்துப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, நாம் யாரென்று நிரூபிக்க எத்தனையோ அடையாள அட்டைகள் இருந்தாலும் நாம் மனிதன் என்று நிரூபிக்க அன்பு மட்டும்தான் அடையாளமாக இருக்கிறது. ஆமாங்க, அன்பு மட்டும்தாங்க நம்மளை மனிதனாக காட்டுகிறது, மாற்றுகிறது, அடையாளம் இடுகிறது. மற்றதெல்லாம் வேறு வேறு மாதிரி தாங்க. அதனால தாங்க உங்கள்கிட்ட அன்பு இருக்கும், அதே நேரத்தில் ஆத்திரமும் இருக்கும். அந்த ஆத்திரத்தில் ஒரு அக்கறை இருக்கும். அடுத்தவங்க மேலே இருக்கிற அக்கறை, அடுத்தவங்களும் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம், இதெல்லாம் சேர்ந்து சில நேரங்களில் உங்கள்கிட்ட அது கோபமாக மாறுங்க. உங்கள் கோபத்தில் எப்பயுமே ஒரு குணம் இருக்கும், நியாயம் இருக்குங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லோரிடத்திலும் தூய்மையான, உண்மையான அக்மார்க் முத்திரை அன்பை செலுத்தக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாருங்க. அதனால் திடீர் முடிவுகள் எல்லாம் எடுப்பீங்க. இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் அதெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. பழைய டிசைனில் இருக்கிற நகையை கொடுத்துட்டு புது டிசைனில் நகை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. செல்வாக்கு உங்களுக்கு ஒரு பக்கம் அதிகரிக்குங்க. 7ஆம் இடத்துல உட்கார்ந்து உங்களை நேருக்கு நேராக பார்த்து அப்பப்போ உங்களுக்கு முன்கோபத்தை கொட்டி கொடுத்து வந்த சூரியன் இப்போது 8வது வீட்டில் போய் மறைஞ்சதுனால இனிமேல் ஒரு நியாயத்தோடு நீங்கள் இருப்பீங்க. கோபத்தை கொஞ்சம் நீங்களே குறைச்சி உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வந்துடுவீங்க. குடும்பத்தில் இன்றைக்கி சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள் நிம்மதி உண்டு. அதே மாதிரி பிள்ளைகளாலும் இன்றைக்கி நிம்மதி உண்டு. மகனுக்கு நல்ல மணமகள் ஜாதகம், பொருந்தக்கூடிய ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. வியாபாரத்திலேயும் பங்குதாரர்கள் பிரச்சனைலாம் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து நல்லவங்க பங்குதாரராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு செல்வாக்கு எல்லாமே ஒரு பக்கம் அதிகரிக்குங்க. 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவும் செல்வாக்கும் அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, நம்பிக்கை என்பது விழித்திருக்கும் நிலையில் காணும் அன்பாகும். ஆமாங்க, அதுதாங்க நம்பிக்கை. எப்பொழுதும் விழிப்புடன் இருப்பது, எண்ணத்தாலும் செயலாலும் நடவடிக்கைகளாலும்
நம்பிக்கையோடு இருக்கிறது அதுதான் விழித்திருக்கும் அன்பாகும். அதனால தாங்க நீங்கள் நம்பிக்கையை எப்பொழுதுமே விட்டு கொடுக்க மாட்டீங்க. எல்லாருமே உங்களை ஒரு விதமாக அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாலும் கூட ஜீரோவிலிருந்து ஹீரோவாகக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் மனசுக்குள்ளார ஒரு தெய்வீகம் இன்றைக்கி நிழலாடும். ஒரு முகத்தில் ஒரு சாந்தம் அதெல்லாம் இன்றைக்கி வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி பிள்ளைகளுடைய வருங்காலம் அதை பற்றி ஒரு யோசனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். வெளியில் போகலாம், வெளி மாநிலம் போகலாம், வெளிநாட்டுக்கும் போகலாங்கிற எண்ணங்கள் ஒரு பக்கம் பரவி கொண்டிருக்கும். 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி பலிதமாகும். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வேறு இடத்துல வெளி மாநிலம் வெளிநாட்டில் வேலைக்கு அனுப்புறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஆனி மாதம் பிறந்தாச்சு. உங்கள் ராசிநாதன் குரு பகவானோட பிரபல யோகாதிபதி பாக்யாதிபதி சூரியனும் சேர்ந்தாச்சு. தர்மகர்மாதிபதி யோகமும் வந்தாச்சு. அதனால் சிலருக்கு புது வேலை கிடைக்கும், சிலர் புது தொழில் வியாபாரம் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் உங்களுக்கு வெற்றியும் உண்டு. புது ரக துணிமணிகள் அணிகலன்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. நெருங்கிய நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்லேயும் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. வியாபார வகையிலையும் உங்களுக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்திலையும் உங்களுடைய செல்வாக்கு ஒரு பக்கம் அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றிக்கு வழி தேடும் நாளாகவும் வெற்றி பெறும் நாளாகவும் உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, 1000 புத்தகங்கள் படிப்பதனால் ஏற்படக்கூடிய அறிவு போதனைகளை விட அடிபட்டு வருவதால் கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு அனுபவ அறிவு அதிகமாக கற்றுக் கொடுத்து விட்டு போகிறது. ஆமாங்க, என்ன தான் நாம் படித்தாலும் சரி, நேரடியாக களத்தில் குதித்து சமூகத்தில் சிலர்கிட்ட அடிபட்டு அவஸ்தைப்பட்டு நாம் கற்றுக்கிற அந்த பாடம் இருக்குது பார்த்திங்களா, அது இந்த ஜென்மத்தில் என்றைக்குமே மறக்காதுங்க. அதனால தாங்க படிப்பறிவை விட பட்டறிவு ஆகிய பகுத்தறிவு ஆகிய அந்த அனுபவ அறிவால் மற்றவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அதிகாரத்துக்குரியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் ஓரளவு பரவாயில்ல. உங்கள் ராசிக்குள்ளார மதியம் 1:10 வரைக்கும் சந்திரன் இருக்கிறாரு. அதுக்கு பிறகு உங்கள் ராசியை விட்டு அவர் விலகிறாரு. அதனால் இன்றைய தினம் மதியம் 1:10 வரைக்கும் பொறுமையாக இருங்க. குறிப்பாக அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் இருக்குது, டென்ஷன் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனமாக இருக்கணுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப டென்ஷனாக இருந்தீங்க, உடம்பும் கொஞ்சம் முடியாமல் இருந்தீங்க. இன்றைக்கி திருவோண நட்சத்திரக்காரங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்தணும். சாப்பாட்டு விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உணவு கட்டுப்பாடு இன்றைக்கி அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைப்படுது. வியாபார விஷயங்கள் கடந்த 2-3 நாளை விட இன்றைக்கி நல்லா இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி விற்று தீருங்க. உத்தியோகத்தில் புது விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிட்டே தான் இருக்கீங்க. எப்பயுமே தெரியாததை தெரியாதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சிகளில் நீங்கள் எப்பயுமே இறங்குவீங்க. இன்றைக்கும் அதற்கான முயற்சிகளில் இறங்குவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த சண்டை சச்சரவெல்லாம் சரியாகி இன்றைக்கி சமாதானமும் சந்தோஷமும் நிலைத்திருக்கும். பிள்ளைகளாலும் வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் மதியம் 1:10 வரைக்கும் ராசிக்குள் சந்திரன் இருக்கிறதுனால மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் காலையில் கசந்தாலும் மாலையில் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்கள்,
வாழ்க்கையில் வெற்றி பெற 1000 வழிகள் உண்டு, ஆனால் அதற்குள் 1000 வழிகளும் உண்டு. ஆமாங்க, வெற்றி பெற்றுட்டீங்க, ஜெயிச்சிட்டிங்க, பெரிய ஆளாக வந்துட்டீங்க, அவருக்கு என்னங்க குறைச்ச, அவர் எங்கேயோ போயிட்டாருங்க, அவர் லெவலே வேறு, இதெல்லாம் வெளியில் இருக்கிறவங்க சொல்லின்னு இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளார உங்களுக்கு தான் தெரியும், இந்த பெரிய உயரத்தை அடையிறதுக்கு, இந்த மாதிரி ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு எத்தனை முறை நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கீங்க, எத்தனையோ வழிகளை தாங்கி இருக்கீங்க, தனிமையில் உட்கார்ந்து இருட்டில் உட்கார்ந்து அழுதுருக்கீங்க. இதையெல்லாம் நம்ம யாருக்கிட்ட போய் சொல்கிறது? இதையெல்லாம் அடிமனதுக்குள்ளேயே நினைத்து நினைத்து பார்த்து எவ்வளோ பெரிய முன்னேற்றம் அடைந்தாலும் வசதி வாய்ப்புகள், காசு பணம் சொத்துன்னு கணக்கு இல்லாமல் வந்து குவிந்தாலும் பழச நினச்சி பக்குவமான மனநிலையுடன் பழகக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. மதியம் 1 மணி 10 நிமிஷத்திலேருந்து உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார இருக்கிறாருங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி வேலை சுமை இருக்கும், சின்னதாக அலைச்சல் இருக்கும். சிலர் மேலே அக்கறையோடு இன்றைக்கி நீங்கள் ஆத்திரப்படுவீங்க, கோவப்படுவீங்க. சிலர் திருத்தறத்துக்கும் முன்னேற்றத்துக்கும் நீங்கள் முயற்சிகளெல்லாம் எடுப்பீங்க. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் கோபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது, எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி நல்லதெல்லாமே நடக்குங்க. உங்கள் ராசிக்கு 5வது வீட்டுக்குள்ளார சூரியன் வந்து உட்கார்ந்துட்டார். அதனால் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சொத்து விவகாரங்கள், பூர்வீக சொத்து, பார்வக பிரிவினை, இது மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் மொத்தமாக பார்த்திங்கன்னா மந்தமாக நடக்கும். அது பின்னாடி ஓடிக்கிட்டு நீங்கள் இருக்க வேண்டாங்க. நட்பு வட்டம் இன்றைக்கி உங்களுக்கு பெருசாகும். பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்க, அதிகாரிகள், அதிகார மையத்தில் இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் கூட இன்றைக்கி உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. வியாபாரத்திலையும் இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. உத்தியோக வகையில் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் வேலை சுமை இருக்குங்க. இன்றைய தினம் மதியம் 1 மணி 10 நிமிஷத்திலிருந்து உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழைய இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, சோதனைகளை அனுபவிக்கும் மனிதன் பாக்கியவான் ஆகிறான். ஏனென்றால் முடிவில் அவனுக்கு கிரீடம் சூட்டப்படுகிறது. ஆமாங்க, எத்தனையோ சோதனைகள், அடுக்கடுக்காக சோதனைகள், அவ்வளவும் சோதனைகள். ஆனால் அனுபவிச்சுட்டு தான் இருக்கீங்க, அழுத்துக்காமல் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. என்னைக்காவது ஜெயிச்சிருவோங்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்துட்டுருக்கீங்க. எது நடந்தாலும் சகிச்சிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. எங்கும் எப்பொழுதும் கடந்த காலத்தை நினைத்து சில நேரங்களில் அசை போட்டு எதிர்காலத்தை பலமாக நிர்ணயிக்கக்கூடியவர்கள், நிர்மாணிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. தனபாகியாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறதுனால மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. 3வது வீட்டில் உட்கார்ந்துருந்த சூரியன் 4வது வீட்டில் போய் உட்கார்ந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் வீடு மாறுறது அல்லது ஊர் மாறுறது, வெளியில் எங்கேயாவது வேலை கிடைச்ச இடத்துக்கே மாறுறது, இந்த மாதிரியான நிகழ்வுகளும் நிகழ வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த ஆனி மாதம் முழுக்க உங்களுக்கு நல்லது நடக்கும். வீட்டை புதுப்பிக்கிறது, புது வீடு வாங்கிறது, ஒரு பழைய வீட்டை கொடுத்துட்டு கொஞ்சம் பெரிய வீடு வாங்கிறது, பிள்ளைங்கள்லாம் வளர்ந்துட்டு வராங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீடு கொஞ்சம் பெருசாக வாங்கணுன்னு அதுக்கான முயற்சிகளை இறங்கிறது, அதெல்லாமே உங்களுக்கு பலிதமாகுங்க. வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் இன்றைக்கி சந்தோஷம் உண்டுங்க. ஜென்ம ராசிக்குள்ளார ஜென்ம சனி உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால நாம் கொஞ்சம் அடங்கி வளைஞ்சி நெளிஞ்சி போனால் கூட நம்மளை சும்மா விட மாட்டேங்கிறாங்க, வம்புக்கு இழுக்கிறாங்க, பதவியை கொடுத்து நம்மளை பாடாப்படுத்துகிறாங்க, பொறுப்பை கொடுத்து நம்மளை நிம்மதி இல்லாமல் ஆக்கிட்டாங்க. அது பின்னால் நம்ம ஓட வேண்டியதாக இருக்குது, கௌரவத்துக்காக நாம் அலைய வேண்டியதாக இருக்குதுன்னு சில நேரங்களில் தன்னந்தனியாக உட்கார்ந்து யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக
இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்கும். பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன கரைச்சல் இருக்குங்க. ஆனால் அதை சந்தோஷமாக பேசி அதை சரி பண்ணி கொண்டு வந்துடுவீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் டென்ஷன் இருக்கும். நீங்கள் தான் இன்றைக்கி கவனமாக இருக்கணும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, பெத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, கூட பிறந்த பிறப்பாக இருந்தாலும் சரி, பல வருஷமாக கூடிட்டுருக்கிற நட்பாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நியாயம்தான். நியாயம் தவறி பேசினால் கண்டிக்க தவற மாட்டீங்க. யாராக இருந்தாலும் நியாயத்தை பேசுவோன்னு சொல்லி எங்கும் எப்போதும் நியாயத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி சாதகமாக தாங்க இருக்குது. 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருந்த ராகு உங்களுக்கு பெருசாலாம் ஒன்றும் அள்ளி கொடுத்துல, கடனை தான் கொடுத்தாரே தவிர கடனை ஒன்றும் கெடுக்கலை. இப்போ 5ஆம் இடத்துக்கு இந்த ராகு வந்திருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. அந்த ராகுவை அடுத்த வருடம் 2026 மே மாதம் வரைக்கும் குரு பகவான் பார்க்கறதுனால அந்த ராகுவால் உங்களுக்கு யோக பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. பூர்வீக சொத்து கைக்கு வரலையா, பாகப்பிரிவினை சுமூகமாக முடியலையா, கவலையில் விட்டுத்தல்ல, அதுக்கான கர்மாவை அங்கே அனுபவிச்சுட்டு போட்டோம். நாம் நம்ம சொந்த ஊரில் ஒரு இடம் வாங்கினா போச்சு, அவ்வளோதான். அது சொந்த ஊரில் இல்லை சொந்த ஊருக்கு பக்கத்து ஊரில் வாங்கினோம்னா சரியாக போச்சுன்னு வேறு மாதிரி முடிவுகள்லாம் நீங்கள் எடுப்பீங்க. எது கிடைக்குதோ அது கிடைக்கட்டும். கிட்டாதாயின் வெட்டன மரம், கிடைக்கலையா அதை தூக்கி தூர போடு, அடுத்தது அதுக்கு மாற்று வழி என்ன அதை தேடு, அந்த பாதையில் பயணத்தை தொடங்கு அப்படின்னு பரபரப்பாக நீங்கள் இருக்க போகிறீங்க இனிமேல். அது மட்டும் இல்லைங்க, சில உறவினர்கள் உங்களை தேடி வந்து பேசுவாங்க. உங்களை வேறு மாதிரி பார்த்தவங்கள்லாம் இனிமேல் நீங்கள் திறமைசாலி அப்படிங்கிறத புரிஞ்சிப்பாங்க. அதனால் உங்களுடைய நட்பு பாராட்டுவது, உங்கள்கிட்ட விரும்பி உங்கள்கிட்ட பேசுகிறது, அது மாதிரி இனிமேல் வரிசையெல்லாம் வருவாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்கள் பிள்ளைங்க நல்ல விதத்தில் முன்னேறுவாங்க. மகளுக்கு கல்யாணம் தள்ளி போகுது, மகனுக்கும் கல்யாணம் சரியாக அமையலை, வேலையும் சரியாக கிடைக்கல அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளேயே வேதனைப்பட்டுருக்கீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு வெளிமாநிலம் அல்லது வெளிநாட்டில் வேலை அல்லது வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனத்தில் வேலை கிடச்சி நல்ல அதிக சம்பளம் வாங்குகிறாரு, அப்படிப்பட்ட நிலைமைகள் உருவாகுங்க. சொத்து பத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஒன்றே ஒன்று தாங்க, 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால பல நேரங்களில் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவீங்க. அதை மட்டும் கொஞ்சம் தவிர்க்கணும். பிள்ளைகளை அவங்க போக்கில் கொஞ்சம் விட்டு பிடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. 12ஆம் இடத்துல உட்கார்ந்து உங்களுக்கு தூக்கம் இல்லாமல் உங்களை ஒரு மாதிரி புரட்டி போட்டு கொண்டிருந்த கேது இப்போது லாபஸ்தானத்துக்குள்ளார வந்துட்டாருங்க. அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு இனிமேல் நல்லது நடக்கும். வியாபாரத்தில் துவண்டு போய் நின்னீங்க, கடையை நடத்தலாமா மூடிடலாமா, வேலையாட்கள் பிரச்சனை, பணம் வேறு புரட்டி போட்டு பெருசாக கொண்டு வர முடியலன்னு வேதனையில் இருந்தீங்க. அதெல்லாம் மாறி வேலையாட்கள் நல்லா அமைவாங்க. கடையை வேறு இடத்துக்கு மாற்றுவீங்க. வியாபாரத்தில் ஒரு ஆர்வம் வர ஆரம்பிக்கும். திடீர் லாபத்தையும் ஆர்வத்தோட வியாபாரத்தில் திடீர் லாபத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஒரு பேச்சு, உங்களை முன்னால் விட்டுட்டு பின்னால் வேறு மாதிரி உங்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுகிறதுன்னு இரட்டை வேடம் போட்ட சில அதிகாரிகள், இரட்டை வேடம் போட்ட சக ஊழியர்கள் மனசு மாறும். இனிமேல் உங்கள் திறமையை நீங்கள் நிரூபித்து காட்டுவீங்க. குடும்பத்தில் அடுத்தடுத்து சந்தோஷமான சம்பவங்கள்லாம் நடக்கும். புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வெளிநாட்டு பயணங்களும் உண்டு. சுற்றுலா பயணமும் அதிகரிக்குங்க. அதே மாதிரி பணவரவு, கொஞ்சம் நகை நட்டு வாங்கி சேமிக்கிறது, பிள்ளைகளுடைய வருங்காலத்துக்காக ஏதாவது கொஞ்சம் சேமிக்கிறதுன்னு இந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கு யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. மேலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு நாகப்பட்டினம் நீங்கள் அவசியம் ஒரு தடவை போய் வாங்க. ஸ்ரீ காயா ரோகணேஸ்வரராக அங்கே அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய காயா ரோகணேஸ்வரர், அருள்மிகு ஸ்ரீ காயா ரோகணேஸ்வரர்
அந்த சிவபெருமானை சென்று வணங்குங்க. ஸ்ரீ நீலாயதாட்சி அம்மையார் அம்பாளுடன் அங்கே சிவன் அருள்பாலித்து கொண்டிருக்கிறாரு. அங்கே ரொம்ப விசேஷம் என்னென்னா, ஸ்ரீ ஆதிசேஷன் வந்து வணங்கி அருள் பெற்ற வரம் பெற்ற ஒரு அற்புதமான பழமையான மிகப்பெரிய கோவில். பாரம்பரியமான அந்த கோவிலுக்கு ஏதேனும் ஒரு முறை நீங்கள் போய் வாங்க, நல்லதெல்லாமே நடக்கும். நீல நிற துணி தானமாக கொடுங்க, தேங்காயும் தானமாக கொடுங்க. இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு அமோகமாக இருக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, சோமவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளித்தரும் அற்புதமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.